நமஸ்தே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்தோம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. இது வந்து மிகவும் பழமையான கோயில். நிறைய டூரிஸ்ட்டு நிறைய இந்த கோயிலை சுற்றிட்டாங்க. வெளியே இருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோயில் முகப்பு சைடில் இருக்கோம். கோயிலில் அதிக சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது, அதிக கிளிகள்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கமுகம் பதிச்சிருக்காங்க. அது வந்து எல்லாமே தத்துருவம் இருக்குது. சிற்பங்கள்லாம் அப்படியே பழமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குழந்தை வடிவில் இருக்குது, இங்கே நந்தியாக இருக்குது. இப்படி எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மன் என்ன செஞ்சு இது வந்து ஒரு சின்ன யானையோட கழுத்து மட்டும் இங்கே பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் அது மேலே என்ன சார்? இது மேலே வந்து அம்மன் கீழே 4 சிங்கமுகம் மாதிரி பிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம அரசாங்க நாணயத்தில் இருக்கிற மாதிரி சிங்கம் இருக்குது, உருவம் அப்படியே இருக்குது. இங்கே ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குல்ல. இங்கே ஒரு நந்தி உருவம் இருக்குது. நந்தி உருவம் பாதி தான் இருக்குது. அதுக்கப்புறம் చెప్తూ పోతే ఆగకూడదు. ఈ కోవిల్ ఎప్పుడుదో ఏదో ఒకటి చెప్పు. இது சிலையாக இருக்குது. சிலையெல்லாம் கொஞ்சம் பழஞ்ச மாதிரி இருக்குது. வந்து பெயிண்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் இது ஒரு அரசியார் மாதிரி இருக்குது. வந்து பல்லவர் காலத்து கோயில் மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அந்த சுண்ணாம்பு கல் அதெல்லாம் வச்சு கட்டுறதுனால பல்லவர் காலத்தில் தான் அது மாதிரி கட்டுவாங்க நினைக்கிறேன். அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லவர் காலத்து கோயில் மாதிரி அப்படியே இருக்குது. சிற்பங்கள்லாம் இன்னும் பாடையில நல்லாவே இருக்கு. இன்னும் வந்து மண்டபம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி வைக்கிறதுக்கு, அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் இந்த மண்டபம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு என்ன கலைன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப பழைய இது மாதிரி இருக்கு. இது சிவன் பார்வதி மேலே அரச மரம் மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி தெரியும். இதெல்லாம் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து கோயிலை பாருங்கள். கிளிகள்லாம் தங்குறதுக்கு அங்கே பொந்து மாதிரி ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு அரசர் பல்லவர் காலத்து அரசர் மாதிரி இருக்குது. இது என்ன சிலைன்னு தெரியல, கை கால்லாம் சிலைஞ்ச மாதிரி இருக்குது. பழைய சிலைலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இன்னும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் கோயில் இதெல்லாம் இந்த கல்ச்சர்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்தியன் கல்ச்சரே ஒரு ஞாபகத்துக்கு இருக்குது. இதெல்லாம் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணோம். இன்னும் டூரிஸ்ட் வர மாதிரி நல்லா கைட்ஸ் தான் ரெடி பண்ணி நல்லா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். இது என்ட்ரன்ஸ் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் மிஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, இந்தியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அங்கே இங்கே இருக்கும். சார் இது சாரா இங்கே வந்து ஒரு மரம் மாதிரி ஒன்று இருக்குது. வில்ல மரமா? இது மரம். இது வந்து ஒரு ఇది కాలేజ్లో అట్ట ప్రాజెక్ట్స్ అని చేస్తుంటారా మీరు?
ನಮ್ಮ ಡೀಟೇಲ್ ಏನು ತಿಳಿಯಲ್ಲ ಇದ್ರೆ ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಸ್ವಾಮಿ ಡೀಟೇಲ್ ತಿಳಿಸ ಸೂಪರ್ మాట్లాడుతాను ఇది అట్టే అయిపోదా పాస్ చేస్తాను స్టాప్ చేస్తాను షాప్ చేయండి ఎట్టుండే చూస్తారండి